ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல் அனார்கலி சுடிதார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் போர்ஷனை வந்து தனியாக பிரித்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உயரம் நம்மளுக்கு ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பார்டர் பார்த்து நம்மளுக்கு யூஸ் இல்லை, அதனால் இதை எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இடுப்பு பகுதி நம்மளுக்கு 21ல் இந்த 16 பேனலில் எப்படி எவ்வளோ நம்மளுக்கு தேவை அப்படின்றத நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். இப்போ இடுப்பு ஒரு பக்கத்துக்கு 21 இருக்குன்னா அது 8ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 2 பார்ட்டுக்கும் 16 வேணும் இல்லையா? அதனால் இப்போ பிரிச்சுட்டு நம்ம இந்த டேப்லேயே நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது. 2.5 இன்ச்சுக்கு நம்மளுக்கு வரும். வர்றதை வந்துட்டு எழுதி வச்சுட்டு நம்ம அதை பிரித்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போது பாருங்கள் எத்தனை பீஸு, 16 பீஸ் இருக்கா. 2 பக்கத்துக்கும் சரியாக இருக்கும் 16 பேனல் வர்றதுக்கு. இப்போ 8.5 இருக்கு இல்லையா? அந்த 8.5 பாதியாக பிரித்தோம் அப்படின்னா அதில் சென்ட்ரு கோடு போட்டுட்டு நம்மளுக்கு 2.5 இன்ச்சு இருக்குது இல்லையா? அதையும் பாதியாக பிரிச்சுட்டு அந்த சென்ட்ரு பாதியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மார்க் பண்ணிப்போம். 2.5 இன்ச்சு பிரிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தையலுக்காக வேணும் இல்லையா? அந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிப்போம். 1/2 இன்ச்சு 2 பக்கமும் நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங் பண்ண போகிறோமோ அவ்வளோ நம்ம விட்டால் போதும். 1/2 இன்ச்சுக்கும் குறைவாக பண்ணுறோம்னா அவ்வளோ விட்டால் போதும். இப்போது பாட்டம் பக்கத்தில் இருந்து ஒரு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக டேப்லேயே நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸ்லாங்காக மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம சிசர் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பொறுமையாக கட் பண்ணுவோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 16 பீஸ் இருக்குது இல்லையா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணுவோம். நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பீஸும் விலகிடக்கூடாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுவோம். 2-3 பீஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது 16 பீஸுன்றதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் மெதுவாகவே கட் பண்ணிப்போம். ஒரு பக்கம் கட் பண்ணியாச்சு, ஆப்போசிட் சைடும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சி கட் பண்ணணும். சிசர் கட் வந்து பொறுமையாகவும் கட் பண்ணணும். அதே மாதிரி பீஸு விலகாமல் இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்த பீஸை எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இப்போ இது 4 பார்ட்டாக இருக்குது இல்லையா? 4ல் ஒரு பீஸ்லேயே 4 இருக்கும். 4 இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஒன்றொன்றுத்தையும் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இடுப்பு வந்து இடுப்பு அளவு வந்துட்டு 21 இல்லையா? அந்த 21 கரெக்டாக தைச்சி வச்சுப்போம். இது டாப் போர்ஷனில் சிம்பிளாக ஒரு மாடல் வந்து வச்சு தைச்சிருக்கேன். டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிச்சிட்டு இந்த நாச்சஸ்லாம் போட்டு டாட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாச்சஸ் பிடிச்சிப்போம். பிடிக்கிறதுக்குமே கரெக்டாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டு செய்ப்போம். தைக்கும்போதே அங்கங்கே பிசுறுலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்கும்போது நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? இது முடிஞ்சிச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்லீவை வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு நாச்சஸ் இருக்கிற இதுதான் நாச்சஸ் ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு அளவு மாறாது. டாப் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான ஃபுல்லாக வந்துடும் அனார்கலி 16 பேனல். இதுதான் அவுட்லுக்.